Hi, hello friends, welcome to Beast Crusher Gaming. இந்த மாதிரி பற்றி பார்க்க போனோம். அவன் சவுண்ட் இன் பெஸ்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் அதிகமாக யூஸ் பண்ண அட்டாக்கே இதுன்னு சொல்லலாம். என்ன அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ குரூப் ப்ளஸ் இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் அட்டாக் தான். நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஹீரோஸ் இவங்க தான். மினியன் பிரின்ஸ் தேவையில்லை. அந்த டைமில் நீங்கள் இது வச்சு அட்டாக் பண்ண டைமில் அதை அப்டேட் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கிங் குயின் அப்டேட் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மினியன் பிரின்ஸை யூஸ் பண்ணலாம். அதுவும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கலாம். இப்போ நான் எப்படி வெறும் இந்த ட்ரூப்ஸை ஸ்பெல்ஸ் வச்சு நான் எல்லா டவுனல் சவுண்டையும் அடிச்சுன்றதை காட்டுறேன். இதில் அடித்த 5 அட்டாக்குமே அதை வச்சு தான். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் எல்லாமே ஒரே அட்டாக்கில் தான் நான் அடிச்சிருக்கேன். 2 அட்டாக் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. நீங்களே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் எல்லாமே ஃபுல் மேக்ஸ் கிளான் தான் அடிச்சிருக்கேன். வால் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு அப்டேட் பண்ணல. அது நமக்கு வந்து லக்கனை கூட சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் வால் ஃபுல் மேக்ஸ் இருந்தால் கூட உங்களால் அடிக்க முடியும். நீங்கள் ரூட் ரைடு தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியும் ரூட் ரைடு ரூட் பவர் வாலை ஒரு செகண்டில் உடச்சிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய வாலாக இருந்தாலும், எவ்வளோ லெவல் மேக்ஸில் லெவல் வாலாக இருந்தாலும் அவ்வளோதான் கைஸ். நான் எப்படி அட்டாக் பண்ணேன், அதை எத்தனால என்னால் அடிக்க முடிஞ்சுன்றது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 9 by 9 பாருங்கள். ஸோ ஈஸி தான் கைஸ். நம்ம இன்வெசிபிலிட்டி ஸ்பெல்லை கரெக்டான டைமில் நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த அட்டாக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்களே பாருங்கள். வெறும் 2 minutes and 12 seconds இந்த கிளானை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் கிளானு. இதுக்கு நீங்கள் கரெக்டாக இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் கரெக்டாக போடணும். உங்களோட பெட்டை அடி வாங்கிச்சுனாலே உங்களுக்கு முக்கால்வாசி சொல்லப்போனால் உங்களுக்கு இன்வெசிபிலிட்டியான பவர் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. ஸ்பெல்லு தேவலாம் வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் பெட்டை நீங்கள் டெலிபோர்ட் ஆகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம டவுனல் அடிக்கும் போது தான் பக்கத்தில் இருக்க இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் ஆனால் டவுனல் மறைக்கும். அந்த டைமில் நீங்கள் டவுனல் மேலே போடாமல் உங்கள் இது போட்டு பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸை காட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா அது டிஃபென்ஸ் போனோடனே இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஃபென்ஸ் அடித்தோடனே அடுத்த டவுனால் தான் அடிக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான், கவனிச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெட்டு போயிடுச்சு. பட் பரவாயில்லன்னு நான் ஆடினேன், விடாமல் அடித்தேன். அதுக்கப்புறம் டெலிபோர்டேஷன் ஸ்பெல் வச்சு டெலிபோர்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஐஸ் கோலம் 2 இறக்கிட்டேன். கூடவே ரூட் ரைடர், 2 வல்கேரிஸ், 5 ஹீலர்ஸ், அப்புறம் கிங் குயின் ராயல் சாம்பியன் ஆல் ஹீரோஸையும் இறக்கிட்டேன். இதில் முக்கியமான சொல்லப்போன விஷயம் என்னென்னா, நீங்கள் கிங் குயின் ராயல் சாம்பியனுடைய அபிலிட்டிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளுக்கு சரியான டைமில் யூஸ் ஆகணும். நம்ம வேஸ்ட்டாக நம்ம இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு பெரிய டிஃபென்ஸ் இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு டைம் முடிஞ்சு ஸ்னிக்கி பால்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாத டைமில் வந்துடும். முக்கியமாக நம்மளுக்கு கிங்கோட ஸ்னிக்கி பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்களே அதை பார்ப்பீங்க. நமக்கு அட்டாக் பண்ணும்போது 2 சைடும் கவனம் இருக்கணும் கைஸ். ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. 2 சைடும் கவனிக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பெருசாக வச்சு காட்டுறேன். புரியுதா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இதை அடிச்சிட்ருக்கு, ஒரு சைடு குயின் அடிச்சிட்ருக்கு. நான் ஏன் இந்த சைடில் வந்து காப்ளினை போட்டு இந்த போட்டு உடச்சேன், ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்னிக்கி பால் வந்து இதை உடச்சி ஸ்ட்ரைட்டாக டிஃபென்ஸ் கிட்ட தான் போயிடிக்கும். அப்போ டிஃபென்ஸ்க்கு கொஞ்சம் டேமேஜ் படுன்றதுக்காக மட்டும் தான் நான் பண்ணேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டைமில் நான் ராயல் சாம்பியன் அப்டேட் லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணேன். அது கரெக்டான டைமில் யூஸ் ஆகி நல்ல டேமேஜும் கொடுத்தது டிஃபென்ஸுங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே முடிச்சிட்டேன் இந்த கிளானை. உங்களுக்கு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஈஸியாக முடிச்சேன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கிளானை போய் பார்க்க போகிறோன்னா 2ஆவதாக இருக்க கிளான். இதுவும் ஃபுல் மேக்ஸ் தான் ப்ரோ. நல்ல டிஃபென்ஸும் செட்டிங்களும் இருந்தது. கொஞ்சம் அடிக்க நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். இதை ஏன்னா எல்லா டிஃபென்ஸும் தூக்கி நடுவில் வச்சா ராயல் சாம்பியன் எப்படி கொண்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா ராயல் சாம்பியன் சென்டருக்கு போகிறத விட்டுட்டு வேறு எங்கேயாவது நவுந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ராயல் சாம்பியனுக்கு பயங்கரமான அடி இருந்தாலும் எப்படியே கொண்டு போயிட்டேன். விடாமல் இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் விடாமல் போட்டு தான் கொண்டு போனேன். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன். இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தால் எனக்கு வீடியோவும் போட்டிருக்க முடியாது, இந்த கிளான் அடிச்சிருக்க முடியாது. அவனுக்கு இது அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அது டவுனால் மேலே போடும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், டவுனால் மேலே இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் வருதா, நம்ம அடிக்கும்போது தான் டவுனால் மேலே இன்வெசிபிலிட்டி ஸ்பெல்லே விழும். அது வந்ததுக்கப்புறம் என் ட்ரூப்பை மட்டும் மறைச்சி டவுனால் தெரியிற மாதிரி பண்ணதால் டவுனால் மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு டவுனால் உடச்சி பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸையும் உடச்சிட்டேன். நீங்களே பார்க்குறீங்களா? இப்போ வந்து ரீகால் ஸ்பெல் கொடுத்துட்டு திரும்ப ரீகால் ஆகிட்டேன். நல்ல வேலை அந்த இடத்துல பெட்டு சாவில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஒரு 0.1 செகண்ட் விட்டுருந்தால் கூட அங்கே பெட்டு காலியாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் அதுதான் கைஸ். கோலம், வல்கேரி, ரூட் ரைடர், ஹீலர், ஆல் ஹீரோஸ் ப்ளஸ் ஹெட் ஹண்டர் இவங்க எல்லோரையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டான டைமில் நீங்கள் ராயல் சாம்பியனுடைய பவர் எல்லா பவரையும் கரெக்டான டைமில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் ட்ரூப்ஸுங்க தடுமாறி போச்சு. நானும் அடிக்க முடியாதுன்னு நினச்சேன், பட் ஈஸியாகவே அடிக்க முடிஞ்சிடுச்சு.
இதோ நீங்களே பார்க்குறீங்களா, இந்த இடத்துல ராயல் சாம்பியன் பவர் போட்டு முன்னாடியே போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ராயல் சாம்பியன் நாக் அவுட் ஆகிட்டார். அடுத்து கிங்கோடைய பவர் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் கரெக்டாக இப்போது இதெல்லாம் முடிஞ்சு அதோடைய ஸ்பிக்கி பால் 7 வரும், கரெக்டாக 7 ட்ரூப்பையும் அடிக்கிற மாதிரி நான் அட்டாக் பண்ணதால் ஈஸியாக அடிக்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கிளான் பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சுன்றதை காட்டுறேன். ஸோ இதுதான் காய்ஸ், இது வந்து நடுவில் இருக்க அந்த புதுசாக அந்த டிஃபென்ஸையும் அப்டேட் ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் ஏன் இது வந்து லாஸ்ட்டில் வந்திருக்குன்னு இப்போ இருக்கணும்னு சொல்ல முடியல, 3வது வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கிளானு. இந்த கிளான் பார்க்க ஃபுல் மேக்ஸ் இருந்தாலும் பட் ஈஸியாகவே அடிக்க முடியுது. இந்த கிளானை பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ராயல் சாம்பியன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் தப்பிக்கிறோம், இல்லைனா நம்ம காலி ஆகிடுவோம். கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு செகண்டில் ராயல் சாம்பியன் மட்டும் ஆகிடும், இந்த டோட்டல் அட்டாக்கே கொலாப்ஸ் ஆகிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, கரெக்டான டைமில் யூஸ் பண்ணுங்க ராயல் சாம்பியனோட அபிலிட்டியை. ஏன் இந்த இடத்துல ராயல் சாம்பியன் அபிலிட்டி யூஸ் பண்ணனா நம்மளால் எப்படி இருந்தாலும் இது அடிக்க முடியாது. அதனால தான் நான் ராயல் சாம்பியன் அபிலிட்டி யூஸ் பண்ணேன். ஏன்னா இது டவுனால் கிட்ட வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. பட் உங்களால் டவுனாலே அடிக்க முடியல, இதையும் அடிக்க முடியலன்னு கஷ்டப்பட்ட டைமில் மட்டும் பக்கத்தில் இருக்க ட்ரூப்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிருங்க. ஏன்னா நம்ம அந்த டிஃபென்ஸ் அடித்தோன்னா டவுனால் இது கிட்ட போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் கோலம், மல்கேரி, ரூட் ரைடர், ஹீரோஸ் எல்லாரையும் இறக்கிடுங்க. இந்த மேட்ச்சில் தோற்றுருன்னு நினச்சேன். டவுனாலையும் ஹெட் என்ட்ரியும் கரெக்டான டைமில் ஹீரோஸுடைய அபிலிட்டி யூஸ் பண்ணதால் மட்டும்தான் தப்பித்தேன். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ராயல் சாம்பியன் தான் சொல்லணும், ராயல் சாம்பியன் நம்ம யூஸ் பண்ணதால் ஒரு நல்ல விஷயம். ராயல் சாம்பியன் நாக் அவுட் ஆகாமல் எடுத்தது பார்த்தீங்களா, அது வந்து டவுனாலே உடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பெல்லு அதுக்கே பேக்கப் கொடுத்து அதுவே உடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுருச்சு. நான் நினச்சேன் இங்கே இன்னும் இது இருக்கே நம்மளை உடைச்சிடமோன்ட்டு, பட் அதை கிட்ட போகல. பட் ராயல் சாம்பியன் மட்டும் தனியாக அதுக்கிட்ட போய் மாட்டிப்பார், அதனால் நாக் அவுட் ஆகிடுவார். இந்த டவுனால் இதை நான் முடிக்கும் போது லாஸ்ட்டு 20 செகண்டில் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ராயல் சாம்பியன் மட்டும் தனியாக தொக்க போய் மாட்டிப்பார், அதனால அவர் மட்டும் நாக் அவுட் ஆகிடுவார். கிராண்ட்வார்டனும் அப்படி தான், கிராண்ட்வார்டன் நாக் ஆனோடனே அவருடைய பெட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் கிராண்ட்வார்டுக்கு மஸ்ட்டு ப்ரோ இந்த பெட்டு நம்ம நினைக்கிற மொக்கன்ட்டு, பட் சரியான லைஃபு அண்டு அது ட்ரூப்ஸ் எல்லாம் கொடுக்கும். 2 பறக்கிறதோ இந்த பறக்கிற பபுள் மாதிரி விடுறதால அது வந்து ஒரு செம்ம ட்ரூப்புன்னு சொல்லலாம், செம்ம பெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இது அடிக்க முடிஞ்சது. பட் என்ன கொஞ்சம் பயமும் இருந்தது அடிக்க முடியுமோன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளானை போய் பார்ப்போம், அது எப்படி அடிச்சுட்டா. முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், கிராண்ட்வார்டன் உடைய பவர் வந்து கரெக்டாக ராயல் சாம்பியனுக்கு நம்ம எல்லா மேட்ச்லையும் நம்ம அடிக்கும்போது ராயல் சாம்பியனோட பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம விடுத்த உடனே ராயல் சாம்பியன் நம்ம எல்லா ஹீரோஸ் கூட விடும்போது கிராண்ட்வார்டன் பவர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிராண்ட்வார்டனோட பவர் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஹீலிங் அதிகமாகும். இந்த இடத்துல நடுவில் கேப் இருந்ததில் அடிக்க முடியாது ஈஸியாகவே. அதனால் ரொம்ப தூரம் போய் அங்கேருந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்படல, முன்னாடியே இருந்ததால் ஈஸியாக அடிச்சிட்டேன். நீங்கள் பார்க்குறது கிளான் வார் கைஸ். நான் ஒன்றும் என் கிளான் வந்து க்ரியேட் பண்ணி நான் ஒன்றும் இப்படி அடிக்கல, கிளான் வார் லீகில் அடிச்சிருக்கேன், கிளான் வாரில் அடிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ராயல் சாம்பியன் ஃபஸ்ட்லேயே மட்டும் ஆகிடுவார். இருந்தாலும் ஏன்னா நம்ம டவுனால் உடச்சிருக்கோன்றதால ஒரு பயம் இல்லாமல் ஆடினேன். பட் இதுவும் ஈஸியாக அடிக்கவே முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் செத்த மாதிரி காட்டும், பார்த்தா இன்னும் ட்ரூப்ஸ் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இதை அடிக்கிறதுக்காகவே நான் இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் போட்டேன்னா வேஸ்ட் பண்ணனா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் மற்றபடி ஈஸியாக சின்ன சின்ன ட்ரூப்ஸுங்களை வச்சு அங்கங்கே டேமேஜ் கொடுத்து இது பண்ணி ஆடினேன், ஈஸியாகவே அடிக்க முடிஞ்சது. நீங்களே பார்த்தீங்க. பட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ரூட் ரைடர் எல்லாருமே காலி. ஒரே ஒரு ரூட் ரைடர் மட்டும்தான் வால்ஸை உடச்சி பேக்கப் கொடுத்தது தவிர அதனால கூட சொல்லலாம் டைம் கொஞ்சம் ஈஸியாக அடிக்க முடிஞ்சது டைம் மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் குயினையும் சொல்லலாம், குயினுடைய பவர் கரெக்டான டேரக்டில் யூஸ் பண்ணி அந்த பெரிய டிஃபென்ஸ் அடிக்கிறனால மட்டும்தான் நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணோம். இல்லைன்னா டக்குன்னு இதில் இருக்க எல்லா ட்ரூப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ட்ரூப் தான். நீங்களே பார்க்குறீங்க எல்லாமே ஒரு இடத்துல சாப்பிட்ற ட்ரூப் தான். குயினுக்கும் எல்லா எபிலிட்டி யூஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஜஸ்டிம்ஸில் தான் அதை நம்ம ஜெயித்தோமே, நீங்களே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஈஸி தான் கைஸ், அது வந்து அவங்களே லூஸ் மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க லேஅவுட்டை, நல்லா ஈஸியாகவே அடிக்க முடியுது. ஒரு சைடு அதுவும் நடுவில் கேப் வேறு விட்டு வச்சுருந்தேன். நானும் ஏதோ பாம்புக்கு ஏதாவது வச்சுருப்பான்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை அதில். இதோ நீங்களே பார்க்குறீங்களா, ஒன்றுமே இல்லை அதில். அப்படியே இறங்கினா இன்வெசிபிலிட்டி ஸ்பெல் போட்டேன், எர்த்குவிக் ஸ்பெல் போட்டோன்னே டவுனுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, மற்றது லைஃப் கொடுக்க போச்சு.
பில்டர் வந்து லைஃப் கொடுக்க பார்த்துச்சு. அதில் ஈஸியாக அடிக்க முடிஞ்சது நம்மளால். கரெக்டாக அந்த இடத்துல அபிலிட்டி யூஸ் பண்ண உடனே அதுவும் அது கரெக்டாக அந்த இடத்துல போட்டவுடனே இது மறைஞ்சதால் டவுனால் அடிக்க முடிஞ்சது. அடுத்து இதை நான் விட்டுருப்பேன், அது ஒரு தேவையில்லாத வேலைன்னு யோசிச்சேன். பட் பார்த்தீங்கன்னா டைமிங்குள்ளே அது அடிக்க முடிஞ்சு ஹீரோவையும் பெட்டையும் காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஈஸியாக கோலம் அண்ட் வல்கேரி ரூட் ரைடரை போட்டு முடித்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம 22 சப்ஸ்கிரைபில் தான் இருக்கோம். 50 சப்ஸ்கிரைப் போச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன்.